வாரும் பரிசுத்த ஆவியரே, எங்கள் நெஞ்சிலே அன்பின் தீயை மூட்டியிருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்துள்ள தேவரே, உங்களுடைய வசனத்தின் மூலமாய் நீ எங்களோடு பேசும். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் பெத்லகேமிலே பிறந்து நம்மை மீட்டு ரட்சித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்மை நியாயந்தீர்ப்பதற்காய் வர இருக்கின்ற இரட்சகராகிய நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இந்த ஆண்டில கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் வருகிற புதிய ஆண்டாகிய 2026 ஆண்டிலும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் நாளிலே பிரசங்க பகுதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது யோவான் முதல் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களும் 14ஆம் வசனமும். யோவான் முதல் அதிகாரம் 1 முதல் 5ம் 14ஆம் வசனமும். எல்லாருமே எடுத்து இணைந்து அதை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய ஒளியை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே நன்மைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்பான திருச்சபை மக்களே, திரியேக தெய்வம், பிதாவாகிய தெய்வம், குமாரனாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கை. திரியேக தெய்வம். அந்த திரியேக தெய்வத்துடைய குமாரனாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவாக பிதாவினாலே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள் என்பதை நாம் அறிவோம். அவர்தான் மனூர் ஏற்று இந்த உலகத்திற்கு புவிக்கு வந்தார். இதற்குரிய மைய பொருள் அதிசயமான ஆலோசனைகளை செயல்படுத்தும் இறைவன் மனிதனானார். அதிசயமான ஆலோசனைகளை செயல்படுத்தும் இறைவன் மனிதனானார். அதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள். இதற்குரிய தலைப்பு என்னன்னா, Son of God lying in the manger. Son of God lying in the manger. ஆண்டவராகிய கடவுளுடைய குமாரன் இந்த உலக வாழ்க்கையில மனிதனாய் அவதரித்து முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். மேஜர் அந்த பகுதியிலே அவர் வைக்கப்பட்டார். இன்றைக்கு படிவாங்கியத்தில் நம்ம பார்த்தோம். அவர் யார்? ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரை போற்றி பாருங்கள். 100ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்துல பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவர் நம்முடைய மீட்பர் என்று சொல்லி இன்னைக்கு நாம் அவரை துதித்தோம். பிதாவுடைய அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடு தான் கிறிஸ்துமஸ். நம்மே வைத்த அன்பு நம்மை நல்வழிப்படுத்துவதற்காய் அவருடைய வார்த்தையை கேட்காமல், அவருடைய வார்த்தைக்கு சரியான செவி கொடுக்காமல், அவரை உதாசனப்படுத்தி கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திலே வந்தது. ஆனால் பிதா அப்படியே அவருடைய பிள்ளைகளை விட்டுவிட விரும்பவில்லை. மீண்டுமாய் அவர்கள் மீட்கப்படவும், மீண்டுமாய் அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்கு தகுதிப்படவும் ஒவ்வொரு நாளும் பாரம் கொண்டு தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள், நியாயாதிபதிகள் அனுப்பப்பட்டார்கள்,
ஆனாலும் பயனில்லை. தன்னுடைய ஒரே பேரான மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி இந்த உலகத்தை மீட்டு எடுத்தார் என்பதுதான் மைய செய்தி. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அவர் சமாதானம் தருகிறவராய், எல்லாரையும் நேசிக்கிறவராய், இந்த உலக வாழ்க்கையில அநேக பாடுகள் மத்தியிலே, நோய்கள் மத்தியிலே, சாபத்துல, பிசாசின் கட்டில வாழ்ந்த மக்களை மீட்டெடுக்கும்படியாய் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மீட்பர், அவர்தான் நம்மை வழி நடத்துகிற, நிச்சயத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஆலோசனை தருகிற பரிசுத்த தெய்வம் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு யோவான் இந்த வசனங்கள் மையமாய் இதுல ஒரே காரியத்தை சொன்னா வார்த்தை, the word. அதை குறித்து தான் யோவான் ரொம்ப ஆழமா இறையிலே நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். வார்த்தையின் தன்மை. முதலாவது வார்த்தையின் தன்மை. இன்னைக்கு வாசிக்க கேட்க சங்கீத பகுதியை 93ஆம் சங்கீதத்தை நாம சற்று திருப்பிக் கொள்ளும் போது, சங்கீதங்களின் புத்தகம் 93வது சங்கீதத்தில் அவர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அறிந்து அவர் அதை கட்சியாய் கட்டிக் கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைபெற்றிருக்கின்றது. அடுத்த வசனத்துல ஒரு சிங்காசனம் கூட முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அனாதி தெய்வம், ஆதி அந்தமும் இல்லாதவர், ஆரம்பம் முடிவும் இல்லாதவர் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை பிதாவோடு கூட இருந்தது. அந்த வார்த்தை அந்த காலத்துல பிதாவாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று முதல் 2 வசனம் சொல்லுகிறது. இவ்விதேய பாரம்பரியத்துல அவருடைய நம்பிக்கை என்னன்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:13. இந்த வாசாங்க வெளிப்படுத்தல் 19:13ஆம் வசனத்துல நாம் மறுபடியும் அந்த வாசிக்கின்ற, இரத்தத்தில் தொழிக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. கடவுளுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா அது வார்த்தை, another expression of God. இவ்விடயத்துல அவங்க அப்படிதான் அதை அவர்கள் பாரம்பரியமாய் கொண்டு வந்தார்கள். ஆகவே வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்தார். உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே உண்டாயிற்று, அவரால் அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. pre-existence of Jesus Christ. ஆண்டவர் பிதாவோடு கூட இருந்தார். அவரோடு கூட எல்லா நிலையிலும் அவர் படைப்பின் எல்லா காரியத்திலும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 57-58 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன், பிதாவோடு கூட நான் இருக்கிறேன். நான் உண்டாகிற போது, உலகம் உண்டாக்கப்பட்ட போது, வார்த்தையினால் ஒவ்வொன்றாய் பிதா உருவாக்கின போது ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் இருந்ததை நாம் நிச்சயமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை என்று ஆண்டவர் மறுபடியும் உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கின்றார். மாறாத நிலையான பிரசன்னம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் அவர் வீற்றிருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். ஒவ்வொரு விசுவாச அறிக்கையிலும், இசையாவிலும், அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையிலும் நாம் அதான் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் அறிக்கை செய்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே நிலையிலே தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர்கள் என்று இசையாவிலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவர் பொழியப்பட்டார்.
இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது பிதா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சாட்சி கொடுத்தார். ஆகவேதான் வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது என்று நாம் வாசிக்க முடிகிறது. படைப்பிலே ஆதியாகமத்திலே நமக்கு நல்லா தெரியும். வாசி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையினாலே அவர் படைத்தார். தண்ணீரை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை, பறவைகளை உண்டாக்கினார். நிறைவாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று நமது சாயலிலும் நமது ரூபத்திலும் அவர் உங்களையும் என்னை படைத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே வார்த்தையினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்கு வல்லமை நிச்சயமாய் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கொலோசியர்ல முதல் அதிகாரம் 17-16 வசனங்களை வாசிப்போம். எல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வம். அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் தன்மை இதுதான். Intimate relationship between God, the Jesus Christ and the Holy Ghost. இவர்கள் மூவரும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகிறது. அந்த வார்த்தையின் தன்மை இதுதான், வல்லமை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் வார்த்தையின் வல்லமை. முதலாவது வார்த்தையின் தன்மை எப்படிப்பட்டது, எங்கு இருந்தது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன. இரண்டாவது வார்த்தையின் வல்லமை மிக மிக முக்கியமாய் நாம் அதை உணர்ந்து பார்க்க முடிகிறது. ஆசிரியர் கேட்க யோவானை மீண்டுமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானதை மேற்கொள்ளவில்லை. இருளை மாற்றுகிற வல்லமை தான் வார்த்தைக்கு உண்டு. எல்லா விதமான இருளையும் அது மாற்றக்கூடியது. பாவம் என்னும் இருள், நோய் என்னும் இருள், சாபம் என்னும் இருள், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு உண்டு. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. இருள் இந்த உலகத்திலே மூடிக்கொண்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் தனக்கு மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வார்த்தையினால் அவர் சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டானது, இருள் மறைந்தது என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். ஏசாயா 9 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 9 அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது, இருள் நீங்கியது. அழியாமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நேற்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருக்கிறார். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவர். மோசேக்கு எரிகின்ற பச்சை பொற்செடியின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர் இன்றும் பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள் எனக்குள் வசிக்கின்றார். அந்த வல்லமை, வார்த்தையின் வல்லமை இன்றும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி ஒரு குறிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் இருளை தேவன் வெளிச்சமாக்குவார். அதுதான் வார்த்தையின் வல்லமை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மத்திலே அவர் இருந்தார். எல்லா விதமான இருளும் மாறி போகும், மறைந்து போகும். இருள் அவரை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். அதே சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அந்த வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எங்க போனாலும், எங்க இருந்தாலும், என்ன நிலை ஆனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நான் அறியாத நேரத்துல, புரியாத நேரத்துல, என்ன செய்வோம் என்று தெரியாத நேரத்துல, ஆலோசனை தெரியாத நேரத்துல அந்த ஆலோசனை, அந்த வார்த்தை எனக்குள் உண்டாக்குகிறது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அந்த வசனம், அவனுடைய வாயிலிருந்து புறப்பட வசனம் உரிமையா திரும்பாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உள்ளவராய் அவர் போதித்தார். அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும்.
எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது தாமையாது. உங்களுடைய நாட்களில் நான் வார்த்தை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று சொல்லி அதை தொடர்ந்து எசேக்கியேல் நமக்கு அதை சுட்டிக்காட்டுகிறார். அந்த வார்த்தையினுடைய வல்லமை அதுதான். ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலேயே தூர இடத்துல 100க்கு அதிபதிய வேலைக்காரன் குணமானான். ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலேயே காற்று அமைதியாயிற்று. ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலேயே கானானிய பெண் சுகம் அடைந்தாள். ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலேயே லாசரு உயிரோடு வெளியே வந்தான். பின்னர் 4 நாள் ஆயிற்று என்ற சூழலிலே லாசரு வெளியே வந்தான். வார்த்தையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் அந்த வல்லமை மாறாததா இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் வார்த்தை சொன்னா அது நிறைவேறுவதா இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மறுபடியுமா அந்த வார்த்தையுடைய வல்லமை நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நமக்கு எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம், இயேசுதான் முக்கியம், அவருடைய வல்லமை தான் முக்கியம் என்பதை உணர வேண்டும். தேவைகளை ஞானமாக்குகிறது வல்லமை. இந்த உலக வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறது அந்த வல்லமை. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:48 நான் சொன்ன வசனமே வார்த்தையை நியாயம் தீர்க்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவாலே உருவாக்கப்பட்டவர்களாய், அவராலே வழிநடத்தப்பட்ட மக்களாய் இருக்கிற போது அந்த வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற மதிப்பை நாம கொடுக்காம இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தையின் தன்மை, வார்த்தையுடைய வல்லமை. மூன்றாவதாக வார்த்தையினால் ஆசீர்வாதம். வார்த்தையினால் ஆசீர்வாதம் என்ன? அவர் நம்மோடு கூட இருப்பதே அந்த ஆசீர்வாதம். 14ஆம் வசனத்துல நாம் வாசித்த அந்த வாசத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம். யோவான் 1:4 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவருடைய கிருபையுடைய ஆசீர்வாதம். நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருந்து வழிநடத்துகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரே அதுதான், இம்மானுவேல். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை வழிநடத்துகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய பயத்தை நீக்குகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் இதுவரைக்கும் மரண பரியந்தம் நம்மை அவர் வழிநடத்துகின்றார். இன்று அல்ல, நாளை அல்ல, இதோ இந்த உலகத்தின் முடிவு வேண்டும் சகல நாட்களிலே நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை மாறாது, வல்லமை உள்ளது. அது எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். நமக்கு ஜீவனை அது உண்டாக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைக்கு அலட்சியப்படுத்த வேண்டாம். வேதாகமத்தை கையில் ஏந்தாம ஆலயத்துக்கு வர வேண்டாம். ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். வார்த்தையை வேதாகமத்தை கையில் ஏந்திதான் ஆலயத்துக்கு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த வார்த்தையை ஆவணப்படுத்துகிறோம். அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறதை அலட்சியப்படுத்துகிறோம். தயவு செய்து வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்போம். வேதாகமத்தை கையில் எடுத்து ஆலயத்துக்கு வருவோம். ரொம்ப 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 அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவரோடு கூட இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். எதற்காக? நம்மை மீட்பதற்காக, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ஆகவே வார்த்தையின் ஆசீர்வாதம் நம்மை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாம் எப்போதும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கொண்டிருக்கிறார். மோசே தெளிவாய் அனுப்ப சொல்கிறார், நீங்க என்னோட வரலன்னா எங்களை அனுப்பாதீங்க, நீங்க என்னோட இருந்தா மட்டும்தான் என்னை நீங்கள் வழி நடத்த முடியும், மக்களை நான் வழி நடத்த முடியும். அப்படி இல்லாமல் நான் வழி நடத்த முடியாது. யாத்திராகமத்தில் 33ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? யாத்திராகம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். எங்களை இங்க இருந்து கொண்டு போகாதீரும். நீங்க என்னோட வரணும். நீ எங்களோட இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை மோசே அங்கு அறிக்கை செய்கிறது நாம பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று பவுல் சொல்வதை நாம பார்க்கிறோம். ஆகவே வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார், என்றைக்கும் இருப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. எரேமியா 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்கிறது. எரேமியா 7 முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிருப பகுதியா நம்ம வாசமே தீத்து 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கிறது. அது உண்மையான வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. தீத்து 4:7-8. திட்டமாய் போதிக்க கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வார்த்தை தான் தெய்வம், வார்த்தை தான் இயேசு, வார்த்தை தான் ஜீவன். வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒரு முனிவர் தன்னுடைய வாக்கிங் செஷன், அது தினமும் அவர் நடை பயணம் அவர் போல் வழக்கம். ஒரு நாள் அவர் அப்படி போய் கொண்டிருந்த போது, ஒரு இடத்திலே அவர் நடந்து கொண்டிருந்த போது ஏதோ காலிலே அவருக்கு தட்டுப்படுகிறது. பார்க்கின்றார், எறும்புகள் கூட்டமாக இருந்த ஒரு கூடு. அவர் தெரியாம அதை மிதிச்சிட்டார். அந்த எறும்புகள் எல்லாம் ஆங்காங்கே அப்படியே சிதறி ஓடிக்கொண்டிருந்த சில எறும்புகள் அவருடைய காலில் பட்டு நசுங்கி அதை மறித்து போனது. அப்போ இவர் உடனடியாய், இவர் முனிவர் சாது, ஒருத்தருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர். உடனே என்ன பண்ணாருன்னா, அப்படியே முட்டி போட்டு அந்த எறும்பு கிட்ட எல்லாம் பேசினாரு. அப்பா எறும்பே, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த எறும்புகள் எதையும் செவி கொடுக்கவில்லை. அது பாட்டு சதறி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ரொம்ப நேரம் அவர் கட்டி பார்த்தார், எந்த விதமான சலனமும் எறும்பு இடத்திலே இல்லை. அப்பதான் அங்கு வந்த இன்னொரு அவருடைய சீடர் ஒருவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு தெரியும், அந்த எறும்புகள் பேசுகிற வாசை உங்களுக்கு தெரியாது, அந்த எறும்புகளுடைய சம்பாஷணை நமக்கு தெரியாது, நீ பேசுகிற வார்த்தை எறும்புக்கு புரியாது. என்னதான் நீங்க மண்டியிட்டு கெஞ்சினாலும் அந்த எறும்புகள் எதையுமே செவி கொடுக்காது, எதையுமே கேட்காது. அதுக்கு பாதிப்பு உண்டான போது எதுவுமே அதால கேட்க முடியாது. அது அப்படியே அரசனை கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கும். நம்மையும் இந்த உலக வாழ்க்கையில படைத்த நம்முடைய கடவுள் நம்மோடு கூட எத்தனையோ அவர் இடைப்பட்டு
பார்த்தார், முடியல, நம்மை நல்வழிப்படுத்த முடியல. ஆகவே தான் அவர் வார்த்தையாய், அவரே வார்த்தையாய் அந்த உலகத்திற்கு வந்து நம்மோடு கூட பேசினார். நம்மோடு கூட பேசி வார்த்தை சொன்னார். அப்பா, இது தப்பு, இது சரி, இது சரியில்லை, இந்த பாதையில போக கூடாது, இந்த பாதையில போகலாம் அப்படிங்கிறது அவரே அவர் வாயால சொன்னா மனம் மாறுவாங்க என்பதற்காக தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக, மனுஷராக நம்மோடு பேசும்படியாய் அனுப்பினார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மீண்டுமாய் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் இந்த சின்ன சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கம்யூனிகேஷன், the word, அது ரொம்ப முக்கியம். ஒருவர் பேசுகிறது, வார்த்தை சொல்வது, நம்முடைய சேவை செய்வது அவசியம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தான் வார்த்தை. என்றும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் வேதாகமத்தை தினமும் வாசிக்கணும். வேதாகமத்தை வாசிக்கிற போது அவர் நம்மோடு கூட பேசுவார். நாம ஜெபிக்கிற போது அவரோடு கூட நாம பேசுறோம். அதுக்கு பதில் இந்த வேதாகமத்துல இருக்கு. எந்த விண்ணப்பத்தெல்லாம் நம்ம செய்யணுமோ இந்த வேதாகமத்தை வாசிச்சோம்னா அதை பதில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். அதுதான் இந்த ஜீவனுள்ள வார்த்தை. வார்த்தை, வார்த்தை, வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் ஆசீர்வாதம். நீங்களும் நானும் இதை சோதரிக்கணும்னா இந்த வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடணும். இதை வாசிக்கிற சுவிசேஷ பகுதியில கண்டு உணர்ந்த எல்லாவற்றையும் அவர்கள் அறிக்கை செய்து கொண்டே போனார்கள், அறிவித்துக் கொண்டே போனார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வந்தோம், வீட்டுக்கு போறோம். நம்முடைய அறிவிப்பு என்ன? நாம் எப்படி அறிவிக்க இருக்கிறோம்? வார்த்தையினாலே மாத்திரம் அல்ல, நம்முடைய செயல்களினாலே அறிவிக்க வேண்டும். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுகளே, பேச்சில் அல்ல, செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுகளே என்று பக்தர் பாடியது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாய் கடந்து போவோம். இந்த 2025ஆம் ஆண்டுடைய கிறிஸ்துமஸ் நாள் இதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் ஆசீர்வாதம், அதை நிறைவாய் நாம் சுதந்திரிக்கிறோம். இன்னும் நிறைய மக்கள் வெளியே இருக்காங்க, அவங்களும் சுதந்திரிக்கிறோம். அதற்கு யார் பொறுப்பு? நீங்களும் நானும் பொறுப்பு. ஜெபிக்க வேண்டும், அவர்களையும் ஆலயத்துக்குள் கொண்டு வர வேண்டும், சாட்சியாய் நாம் மாற வேண்டும். நிறைவிலே, நியாய தீர்ப்பிலே நாம் எல்லாரும் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்து ஆசீர்வதித்து நித்தியத்திற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஒப்புக் கொடுப்போம், தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரை செயல்படுத்த நாம் விடுகிறோமா? நாம் அவரை கட்டுப்படுத்துகிறோமா என்பதுதான் இன்றைக்கு சிந்தனை. யோசிப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்து நீங்கள் நல்ல ஆண்டவரே, வார்த்தை, 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 வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் ஆசீர்வாதம் நிறைவாய் எங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்க அருள் தாருங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துங்க. கர்த்தருடைய கிருபை வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களை நல்வழிப்படுத்துங்க, எங்களை பாதையை சரிப்படுத்துங்க. வாசகரே, உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கடவுளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். என்னுடைய இல்லமாகிய கிருபையை நாங்கள் திறந்து கொடுக்க, உங்களுடைய வாசம் எங்கள் மத்தியில் இருக்க, எங்கள் உள்ளத்துல, எங்களுடைய திருச்சபையில, எங்களுடைய இல்லத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க, அந்த வார்த்தையின் வல்லமை நாங்கள் உணர, வார்த்தையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இயேசுவே, உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியிலும் செய்வதாக. எல்லா நாட்களும் எங்களுக்கு தாரும், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவங்களை மன்னியும். உம்முடைய சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சிக்கிறவர். பரலோக ராஜ்யம் மகிமை எங்களுக்கு சுவாமி. ஆமென். பெத்தலேமிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் வருகிற புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி நமக்குள் வாசம் செய்து காப்பாராக. ஆமென். சுபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இந்த நாளில்